are watching indianewstamil.com. பறந்து பறந்து வண்டியை ஓட்ட போறீங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? உங்க வண்டியில ஆக்சிஜன் மாஸ்கே இல்ல, சீட்டுக்கு அடியில லைஃப் ஜாக்கெட்டும் இல்ல. அப்புறம் என்னங்க, உங்க வண்டியில சீட்டு பெல்ட் இருக்கே, அதை கொஞ்சம் போடுங்க. நாங்க வேணும்னா உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? உங்களுக்கு வலதுபுறமா இருக்கிற சீட் பெல்ட்டை இழுத்து இடதுபுறமா இருக்கிற பக்கல்ல கொஞ்சம் மாட்டுங்களே. கிக் சத்தம் கேட்டுச்சா உங்களுக்கு? அது வெறும் சத்தம் இல்லைங்க, உங்க சேஃப்டிக்கான மொத்தமும் அதுதான். முடி இருந்தா தலை சீவிக்கலாம், அதுக்கு முதல்ல தலை இருக்கணும். ஹெல்மெட்டை தலையில போடுங்க. எதையும் ஃபாலோ பண்ற நாம ஏன் ரோட் ரூல்ஸ ஃபாலோ பண்ணக்கூடாது? ரோட் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா இருங்க. ரோட்டரி ப்ரோக்ராமோட இனிஷியேட்டிவ் சென்னையில் அரௌண்ட் 180 கிளப்ஸ் ரோட்டரியில் இருக்காங்க. அதோடைய தலைவர் இன்னைக்கு வந்திருக்காரு நம்ம கூட, திரு ரவிராமன். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா, நம்ம ரோட் சேஃப்டிங்கிறது வந்து எல்லாரும் எவ்ரிடே ஃபாலோ பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து 11 to 17th of January இது ஒரு ரோட் சேஃப்டி வீக்காக வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ரோட்டரி வந்து பல சமூக பணிகளை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதில் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ரோட்டரி சங்கத்துடைய கிளப் சர்வீஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் டைரக்டர் ரொட்டேரியன் ராஜசேகரும் இந்த ரோட் சேஃப்டி சேர்மன் பாலாஜியும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக 3 பிளேசஸில் பண்ணுறோம். காலையில் ஜீவா பார்க், அதுக்கப்புறம் வந்து கோயம்பேட்டில் பண்ணுறோம், சாயந்தரம் வந்து ஃபீனிக்ஸ் மாலில் ஒரு ஃப்ளாஷ் மாப் பண்ணுறோம். ஸோ முதல்ல இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மிக்க 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 நன்றி. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்த வந்து நான் அதுக்கு தான் வரதா இருந்தேன். இந்த இடத்த அமைச்சு கொடுத்த நம்ம சீஃப் கெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார்? முத்துசாமி. ஸோ அதே மாதிரி இந்த பார்க்குடைய செக்ரட்டரி ரவி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் என்ன இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 minute அவேர்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சார், நம்மளுடைய கம்யூனிட்டி சர்வீஸ் டைரக்டர் ராஜசேகர் சார் பேசுவார்.
all the clubs for coming and supporting the event. It's a phenomenal response for what all Rajshekhar Muthuswamy everyone is doing. I really thank everyone again. I wish you all the best. Thank you. இந்த பார்க்கில் இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னா இதுக்கு காரணம் திரு ரவி அவர்கள், செக்ரட்டரி, பார்க் செக்ரட்டரி அவர்கள். இந்த ப்ரோக்ராமுக்கு எங்களுக்கு ப்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த திரு விஜயகுமார் அவர்கள். everybody. So நான் இன்னைக்கு என்னோட கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன். ஐ எம் ரியலி வெரி வெரி ஹாப்பி. இதுக்கு முன்னாடி ரோட்டரி கிளப் இது வந்து பண்ணது நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் கோஆர்டினேஷன் வாஸ் வெரி வெரி நைஸ். மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹோல் என்டையர் டீம். அண்ட் தேங்க்யூ லேடிஸ், வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ. இன்று அதாவது ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ரோட்டரி சேஃப்டி அவேர்னஸ் வீக் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டி இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணது ரொட்டேரியன் பாலாஜி, ரொட்டேரியன் ராஜசேகரன், ரொட்டேரியன் ருக்குமணி. அவங்களுக்கு நல்ல கைத்தறல் கொடுங்க. அதுக்கு மேலே வந்து இந்த 36 சங்கங்கள்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக வந்து இங்கே கலந்துட்டாங்க இன்றைக்கி. அதே மாதிரி வந்து இவங்க வந்து வருஷம் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. ஒவ்வொரு வருடமும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ரோட்டரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து நம்ம அந்த ரோட்டரி அதாவது சேஃப்டி அவேர்னஸ், ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தெரியும், உங்களுக்கு ஹெல்மெட் போடணும், பெல்ட் அணியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 462 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து இறந்துட்டு இருக்காங்க ஆக்சிடென்ட். 1538 ஆக்சிடென்ட் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. 1,68,000 பேர் வந்து ஒரு வருஷத்தில் போன வருஷம் மட்டும் பண்ணி இறந்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த சாலை விதிகளை கடைபிடிக்கணும். இந்த ஜீவா பார்க்கில் வந்து நம்ம ரவி வந்து எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டிவாக அவருக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்று நமது தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை கொண்டாடும் வகையில் நமது ரோட்டரி மாவட்டம் 3232 சார்பில் இந்த சாலை விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு புரோகிராம் நடந்து கொண்டிருக்கிறது. நமது ரோட்டரி சங்கத்தில் சார்பாக 36 பிரசிடெண்ட்டுகள், இந்த சங்கத்தில் உள்ள பிரசிடெண்ட் அனைவரும் சேர்ந்து இன்று ஜீவா பார்க், கோயம்பேடு மற்றும் ஃபீனிக்ஸ் மாலில் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, உலக அளவில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1.2 மில்லியன், அதாவது 1,20,00,000 பேர் வந்து இதில் சாலை விபத்தில் மூலியமாக இறந்து போகிறார்கள். இதன் மூலம் அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதுக்காக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 19லேருந்து 20 உயிரிழப்புகள் நேரிடுகின்றது. இது சார்பாக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்தாலும் இந்த பர்டிகுலராக இந்த வாரத்தில் இதை கொடுக்க வேண்டும் என்று ரோட்டரி சங்கம் முயற்சி எடுத்து இங்கே வந்திருக்கிறது. இதற்காக சிறப்பான பல நிகழ்ச்சிகளை நமது சங்கத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, அனைவரும் பாதுகாப்பாகவும் சாலை விதிகளை மதித்தும் நடந்து கொண்டு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாகன ஓட்டிகளின் அன்பான கவனத்திற்கு ஹலோ சார், உங்களை தான். மேடம் கேக்குதுங்களா? இங்க பாருங்க, பைலட் மாதிரி பறந்து வண்டியை ஓட்ட போறீங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? உங்க வண்டியில ஆக்சிஜன் மாஸ்கே இல்ல, சீட்டுக்கு அடியில லைஃப் ஜாக்கெட்டும் இல்ல. அப்புறம் என்னங்க, உங்க வண்டியில சீட்டு பெல்ட் இருக்கே, அதை கொஞ்சம் போடுங்க. நாங்க வேணும்னா உங்களுக்கு சொல்லி தரட்டுமா?
உங்களுக்கு வலதுபுறமா இருக்கிற சீட் பெல்ட்டை இழுத்து இடதுபுறமா இருக்கிற பக்கல்ல கொஞ்சம் மாட்டுங்களே. டிக் சத்தம் கேட்டுச்சா உங்களுக்கு? அது வெறும் சத்தம் இல்லைங்க, உங்க சேஃப்டிக்கான மொத்தமும் அதுதான். முடி இருந்தா தலை சீவிக்கலாம், அதுக்கு முதல்ல தலை இருக்கணும். ஹெல்மெட்டை தலையில போடுங்க. இதையும் ஃபாலோ பண்ற நாம ஏன் ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது? ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா இருங்க. Like, share and subscribe to indianewstamil.com.